காலையில பிரியாணி சாப்பிட்றாப்ல எப்படா இருக்கு நைட்டு வச்சது சாமி பிரியாணி சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஒரு பீஸு அங்க பேர் அடிக்கிறது ரெடியா பேர் பள்ளி போய் பல்ல விளக்கிட்டு வாடா சாமி சாமி கொண்டு கீழே விடணும் கொட்டை இந்த சாமி இல்ல தொடு சாமி தொட்டுதான் பாரு சாமி தொட்டு சாமி சாமி மாதிரியே மூக்க போடுறியா வெல்கம் டு டிஜி கிளாஸ் ஓ நோ ஃபீலிங்கு பார்த்தீங்கன்னா வத்தமலைக்கு போயிட்டு இருக்கோம் பெட்ரோல் போட்டுட்டு வத்தமலை பாரு அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் நான் பார்க்கறதுக்கு முன்னே நீ பார்த்துட்டியா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இதுக்கு பேர் என்னது ஸ்டாண்டு அதுப்பெல்லாம் பேர் மாற்றி வைக்கிறீங்க கடனூருன்னு நாங்க சொன்னோம் நீங்க சினாக்ஸ்ன்றீங்க என்ன கடனூருவா கடனூர் கடையில் வாங்கி சாப்பிட்றது திங்கிற பொருள் நீங்க சொல்லிதான் தெரியுது கடனூர் ஆமா போய் பாட்டி பாட்டைங்கட்டெல்லாம் கேட்டு பாருமா கடனூருன்னா என்ன நீங்க அதை சினாக்ஸ்ன்றீங்க நாங்க என்ன பண்ண முடியும் செட்டிப்பட்டி பாப்பு பால் செட்டிப்பட்டி என்ன பண்றீங்க மாடு வைக்கிறீங்களா மாடு வைக்கிறோம் வயசு 67 67 என்ன இப்படி விவசாயமா நல்லா இருக்கு இங்கிட்ட இடம்லாம் எங்க ஊர் சைடுலாம் அப்படி இருக்காது நாங்க வந்து கடற்கரை சைடு அந்த பக்கம் அப்படிங்களா சரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம் கல்யாணம் வந்து 22 ஆச்சு எனக்கு எத்தனை பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரே போட்டுக்கல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இங்கேயா வேற ஊர்லையா வேற ஊர் அரூர்ல அரூரா அந்த டவுனு ஆமா நல்லா இருக்கு பிறந்த மண்ணு தான் வண்டி காலம் ஆகிறனாண்டிங்க போக வேண்டியது தான் அங்கே மாப்பிள்ள போ மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு அவ்வளோ தெரியுது பாருங்க மேலே அதோட தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் பைக் பார்க் பண்ணுறேன் இடம் அவ்வளோ குரங்கு இருக்குங்கண்ணே நாங்கன்னு ஒரு 3 குரங்கு நடந்து வருது ஏன்னா மறைவுலாம் போட்டிருக்கீங்கண்ணே மறைவு அண்ணன் பேசுங்க நல்லா ஹிஸ்டரி கேட்குறவங்கள்ட்ட அந்த தடவை கல்லு அடிக்க வச்சிருக்காங்களா லைனா மேல மேல எதுக்கு அப்படி எடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுக்கு கல்யாணம் வீடு கட்ட முடியலன்னா அப்படி கல் எடுப்பாங்களா வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு கல்யாணமே நடக்கணும்
அப்படின்னா கூட ஒன்றும் செய்யாது. இந்த இது கட்டுறது வந்து யானை கட்டுறது வந்து குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கணும். வேண்டுதல் பண்ணி அதை இது பண்ணி. ஓகே நன்றிங்க. பேட்டி அது யூடியூப் சேனல். வாங்க நண்பர்கள், இந்த ஓட்ட வெளியே தெரியுது. எல்லாரும் ஒண்ணா போவோம். கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்தாச்சு. எத்தனை தீர்த்தம் ப்ரோ? 1 2 3 தண்ணி ஃபால்ஸ் 5. நீங்க எதிர்பார்த்துப்பீங்க தண்ணி ஃபால்ஸ் மாதிரி ஊத்துங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கல. நான் ஆல்ரெடி வீடியோல போயிட்டேன். பழக்கல பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை மேல வந்துருச்சு. அது பெண் பிள்ளைகள் பின்னாடியே மழை நின்றாலும் சரி மழை இல்லாதாலும் சரி எவ்வளோ வறண்டு போனாலும் இது தீர்த்தம் வந்துட்டே இருக்கு. மழை நின்றாலும் சரி மழை இல்லைனாலும் சரி. ஆனால் இது எங்கேருந்து வருது யாரும் கண்டுபிடிக்கல. மேலேயும் போக முடியாது. பாறை 2 பாறைக்கு நடுவில் இருந்து வருது. இல்ல ப்ரோ, அது மேலேருந்து வர தீர்த்தம் எதுவுமே ஸ்ரீராம தீர்த்தம். எப்பவுமே நிக்காது. இதுல தண்ணி வருமா? அவரு யாரு? ஆனா குளிக்கலன்ட்டு மொத்தமா குளிச்சிட்டீங்க. நான் கூட போல குளிக்கல. இதே உள்ள எப்படி இருக்கு? முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என இதுல நீங்க அள்ளி ஊத்த முடியாது. ஊத்துங்க. Many hours later. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு. ப்ரோ, ஒரு பொண்ணா பல பொண்ணா? யாருக்கு? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றீங்க? எனக்கு கேட்டுச்சு. அப்படிலாம் இல்ல. நீங்க நல்லா கேட்டுச்சு. ஒண்ணா ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்ல. கேட்டா ப்ரோ. கோயிலுக்கு வந்தாச்சு. தீர்த்தம் தலையில தொளிச்சாச்சு. மலையை விட்டு இறங்க போறோம். மலையை விட்டு இறங்கினா நேராக வீட்டுக்கு தான் போறோம். என்ன நேர்த்தி கடன்? என்ன எது நினைச்சு கட்டினேன்? அது சொல்ல மாட்டேன். குழந்தையா? சீச்சி பண்ணி குழந்தை குட்டியோட வீடுகள்லாம் கட்டி தனி கூட்டு போய் ஜாலியா இருக்கும். நீ வீட்டு கட்டுற கட்டிட்டு ஆல்ரெடி இப்ப அவனால பேச முடியல. இப்ப வந்து வாய் சைலண்ட் பண்ணல இருக்கு. இதெல்லாம் ரத்தம் எனக்கு தக்காளி நீங்க வரும்போது கூட்டிட்டு ஓடாம அவங்க வீட்டுக்காரனே கொடுக்கணும் கையை பிடிச்சி. அதுக்காண்டி தான் கட்டுறான். பங்காளி என்ன பண்றீங்க? சௌக்கியமா 2 பேரும்? பங்காளி ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி உட்காந்துட்டீங்க? போலாமா? ப்ரோ சைக்கிள் அதை கூட சொல்லிட்டீங்க. பார்த்துட்டு போயிடுச்சா? உட்காந்துருந்தேன். வந்துட்டு இப்படி பார்த்துட்டு அந்த ரொம்ப சிரிச்சிட்டு நான் பாதிலே இருந்தேன். எங்க அது? இங்க போன கோயிலுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கலை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு ட்ரெயினு இல்லை பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதான்.